ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த தான் பேச வந்திருக்கேன். என்ன முக்கியமான விஷயம் அப்டின்னா, ஊன்னா எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, 2டே 2 பேர தான் இன்னைக்கு ட்ரெண்டே. அது என்னன்னா, எத பத்தினா பிக் பாஸ். பிக் பாஸ பத்தி தெரியாதவங்க ஆள் இருக்க முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட அந்த ரெட் கார்டு பார்வதின், கம்ருதீனுக்கு குடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ட வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கிறது. இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இப்போ அந்த பிக் பாஸ எபிசோடுலேருந்து 90 எபிசோடு வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஆக்சுவலி அங்க என்ன நடந்திருக்கும், என்ன ஆனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்ப என்ன போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, பிக் பாஸ பார்க்காதவங்க, அத ஒரு 10 நிமிஷம் அந்த ஒரு 1/2 அன் ஹவர பார்த்துட்டு வந்துட்டு அவங்க கருத்து சொல்றாங்க தெரியுமா? அதுதான் என்னால ஏத்துக்கிட முடியாத ஒரு கருத்தா எனக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் 1லேருந்து 90 வரைக்கும் பார்வதியும், கமருதீனும் என்ன பண்ணாங்க, அவங்க மேலயும் தவறு இருக்கு. நிச்சயம் தவறு இருக்கு. கண்டிக்கக்கூடிய நேரத்தில அவங்க கண்டித்திருந்தாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு அது வந்திருக்காது. ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, 90 நாள் பார்த்தவங்களுடைய கருத்த விட, ஏதேதோ வீடியோ போட்டு, ஏதேதோ கன்டென்ட் போட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு, இது ஒரு கன்டென்ட்ன்னு சொல்லிட்டு தூக்கி பேசுறாங்க. ஆனா அது என்ன நடந்தது அப்படின்னு கூட தெரியாம வந்துட்டு, ஊனா பழிய யார் மேல தூக்கி போடுறாங்கன்னா, பார்வதி, கம்ருதீன் மேல பழிய தூக்கி போடுறாங்க. அவங்க பண்ணது தப்பு, அப்படி தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாபகப்படுத்து நான் நான் வந்து அது பேசுறதுக்காக நான் வரல. அவங்க பண்ணது தப்பு தான். அதற்கான தண்டனை வந்து ரெட் கார்டு இல்ல. அதற்கான தண்டனை வந்துட்டு அவங்க வந்து வார்னிங் குடுத்துருக்கலாமோ, இல்ல வேற ஏதாவது நம்ம பண்ணியிருக்கலாமோ தவிர வந்துட்டு அதுக்கான ரெட் கார்டோ அப்படிங்கிற மாதிரி இல்ல. இப்போ நீங்க வந்துட்டு பிக் பாஸையும், பார்வதியும் பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்லவே இல்ல. பார்வதினாலேயே ஆனது தான் பிக் பாஸ். பிக் பாஸ்னாலே ஆனது தான் பார்வதி அப்படின்னு சொல்வேன். சில தற்குறிங்க வந்து சொல்லுவாங்க, "என்னடா இவன் வந்து ரொம்ப ஓவரா பேசுறான்" அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருந்துட்டு போட்டும், அத பத்திலாம் நான் கவலைப்பட அவசியம் இல்ல. நான் இன்னைக்கு பேசணும்னு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அந்த டாஸ்க் யாரெல்லாம் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வந்துட்டு முதல்ல இருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன? அதாவது வந்துட்டு, கால் வந்து தரையில பட்டது அப்படின்னா, அந்த ஆட்டத்த வந்துட்டு அவங்க வந்துட்டு அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும். ஒரு டாஸ்க் போய்க்கிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது ஒரு கேம். அதுக்காக அத பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அப்படி நீங்க இதுக்கு கொதிச்சு, ஏன் இப்படி தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொதிச்சு நீங்க வந்துட்டு அவங்கள வந்து திட்டி ரெட் கார்டு குடுக்க வைக்கிற மக்களுக்கு, சபரி வந்துட்டு அடிச்சு கண்ணுல வந்துட்டு கிட்டத்தட்ட 10 நாளா அவங்களுக்கு அந்த கண்ணு வீங்கி இருந்ததே. அந்த பார்வை ஒரு சில கட்டத்தில வந்துட்டு பார்வை பறி போயிருக்குமே. அப்ப அதுக்கெல்லாம் நீங்க ஏன் தூக்கிட்டு வரல? அதுக்கெல்லாம் நீங்க ஏன் ரெட் கார்டு குடுக்கல? அதுக்கெல்லாம் ஏன் மக்கள் வந்துட்டு அத பத்தியான கருத்த வந்து பேசல? அப்ப ஏன் அப்டின்னா வந்துட்டு, அத வந்துட்டு உங்களுக்கு சாதகமா எது அமையுதோ, அத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுல வந்து நானும் நெறைய விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கேன். மக்களும் நெறைய விஷயத்த கத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்டின்னா வந்துட்டு, நம்ம வந்துட்டு நம்ம எதுக்காக நம்ம வந்துட்டு பயன்படுத்தப்படுறோம் அப்படின்னு தெரியாமலே நம்ம இருக்கிறதுனால, நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு கேள்விக்குறி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான இந்த ரெட் கார்டு தான் நடந்திருக்கு. பார்வதி வச்சு தான் அந்த பிக் பாஸே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளுமே பார்வதி இல்லாத பிக் பாஸே இல்லவே இல்ல. ப்ரோமோ இல்லாத ஒரு ப்ரோமோ கூட பார்வதி இல்லாம இருந்ததே இல்ல. அந்த அளவுக்கு அப்படியே ப்ரோமோல பார்வதி இல்லாம இருந்தாலும் கூட, அந்த ப்ரோமோ பார்வதி வச்சுத கன்டென்ட்ட பத்தி தான் இருக்குமே தவிர, வேற எதுவுமே கன்டென்ட் இருக்காது. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஓகேங்களா? பார்வதி கண்டிப்பாக அதற்கான பலன வந்து அனுபவிப்பாங்க. ஏன்னா, 90 நாளுமே அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுடைய கருத்த எடுத்து வச்சிருக்காங்க. அவங்கள விளையாண்டுருக்காங்க. எங்க லாஸ்ட்டா வந்து நடக்கக்கூடிய டாஸ்க்ல கூட வந்துட்டு பந்து எறிதல்ல கூட எவ்வளோ பந்து பார்வதி மேல பட்டது தெரியுமா? அத்தன பந்துக்கும் கூட வந்துட்டு அவங்க வந்து ஸ்டாண்டு நிண்டு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு 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 மனப்பான்மை இருக்கு. நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கு. பல இடத்துல வந்து தவறு பண்ணியிருந்தாலும், ஆனா அந்த தவற கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அத வந்துட்டு கரெக்ட்டான டயத்துல கண்டிச்சிருந்தாரு அப்படின்னா, அது இந்த அளவுக்கு நடந்திருக்காது. அதோட மட்டுமல்லாம அந்த கார் டாஸ்க் நடக்கும்போது வந்துட்டு முதல்ல பார்வதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு மோட்டிவேட் பண்ணதே கூட பிக் பாஸ் தான். ஆனா, அவங்க அந்த பிக் பாஸ் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட வந்துட்டு பார்வதிய வந்துட்டு சொல்லாம வெளியில அனுப்புனது வந்துட்டு, கிட்டத்தட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயம். கேவலத்தின் உச்சக்கட்டம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா 90 நாளும் அவங்கள்ட்ட இருந்துட்டு இருந்த அந்த சக்தி, அவங்ககிட்ட இருந்த அந்த உழைப்பு அதெல்லாம் எடுத்துட்டு, நம்ம சாதாரணமா அவங்கள வெளியில அனுப்பிச்சு வைக்கக்கூடிய அந்த வழி, அதோடு மட்டுமல்லாம அந்த பார்வதி நம்ம என்னடா பண்ணோம்? நம்ம எதுவுமே பண்ணலையேடா! அப்படிங்கிற மாதிரி அந்த நிண்டு
அவங்க வந்து அந்த வெளியில போக்கக்கூடிய அந்த மனநிலைமை வந்துட்டு வேற யாருக்குமே வரக்கூடியது. அதுலேருந்து நம்ம எல்லாருமே பாடம் கத்துக்கணும். அதாவது வந்துட்டு நம்ம எந்த நேரத்துல எத பேசணும், எந்த நேரத்துல எத பேசக்கூடாது. அதோட மட்டும் இல்லாம நம்மள வச்சு தான் இவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாம பார்வதி 90 நாள் இருந்து 90 நாளைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இத வந்து கன்டென்ட்டா அதோட மட்டும் இல்லாம இத ரிப்பீட் பண்ணி வேற டிவில போட்டுருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு, இவங்க வந்து கன்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்கங்கிறது மாதிரிக்கான உதாரணம் தான் இப்ப நடந்திருக்கு. ஆனா மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன நடந்துங்கிருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மைய தெரிஞ்சுக்காம, அவங்க வந்துட்டு தாராளமா என்ன பண்றாங்க அப்படின்னா, கம்ருதீன், பார்வதி மேல தான் தவறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பார்வதி மேல தவறு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சொல்றக்கூடிய எல்லாருமே கிட்டத்தட்ட சொல்லக்கூடிய எல்லா மோஸ்ட்லி பெர்சன்டேஜ் வந்துட்டு பிக் பாஸ பார்க்காதவங்க. பிக் பாஸ பார்க்கவே பார்க்காதவங்க. அதோட மட்டும் இல்லாம சில பேர் ப்ரோமோ பார்த்து மட்டுமே கருத்து சொல்லக்கூடிய ஆட்கள் வந்துட்டு சாதாரணமா என்ன சொல்ட்டாங்க அப்டின்னா, பார்வதி மேல தான் தப்பு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா 1லிருந்து 90 நாள் வரைக்கும் பிக் பாஸ பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் வந்துட்டு, பிக் பாஸ் இல்லாத ஒரு ப்ரோமோ கூட பார்வதி இல்ல. பார்வதி இல்லாத பிக் பாஸே இல்ல. அவங்களால மட்டும் தான் கன்டென்ட் அப்டிங்கிற மாதிரி வந்துட்டு நான் சொல்லல. வெளியிலருந்து கெஸ்ட்டா வந்தவங்க உள்ளேயே வந்து சொல்லிட்டாங்க, பார்வதி தான் இந்த ஷோ வந்துட்டு நடத்தி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியான இருக்கு அப்படிங்கிறது அவங்களே ஓப்பனா உடைச்சுட்டாங்க. இதுக்கு மேல என்ன? மக்களே நீங்க சொல்லக்கூடிய அலிகேஷன வந்துட்டு, அது யார்ட்ட நீங்க யாருக்கு வேணாலும் நீங்க சொல்லலாம். ஆனா, அதற்கான உண்மை என்னங்கிறது பாருங்க. உங்களுக்கான அந்த கன்டென்ட் கிடைக்குது. நம்ம பேசணும், நம்ம ரீச் ஆகணும். இதுதான் இன்னைக்கு ரீச்சிங் டாபிக்கு. இந்த டாபிக் நம்ம பேசினா தான் நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா வந்துட்டு, அது வந்து மத்தவங்களுடைய வாழ்க்கைய தான் வீணடிக்குமே தவிர, நமக்கு வந்துட்டு அதுக்கான எந்த விதமான பலனும் நமக்கு தராது. அதோட மட்டும் இல்லாம உண்மைய சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நானும் இப்பவும் சொல்றேன் பார்வதி மேல தவறு இருக்கு. ஆனா, அந்த தவறு வந்துட்டு ரெட் கார்டு குடுக்குற அளவுக்கு தவறா வந்து எனக்கும் தெரியல. உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ முன்னாடிலாம் எனக்கு தெரியும். எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு இது சாண்ட்ரா நடிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா, இப்ப தான் சில பல வீடியோகள்லாம் வந்துட்டு சாண்ட்ரா வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா, எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் அமைதியா இருந்தேன். ஏன்னா, சில இடத்துல கூட சில யூடியூபர்ஸ் கூட பார்வதிக்கு சாதகமா வந்துட்டு சில செய்திகள சொல்லியிருந்தாங்க. அதில வந்துட்டு விஜித் வியூலாம் இருந்தது. நான்லாம் அதில பார்ப்பேன் அந்த வீடியோஸ் எல்லாம். ஆனா, அவரு ஆரம்ப கட்டத்திலருந்தே அவர் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு ஆதரவாவும் அதாவது விஜய் பார்வதிக்கு ஆதரவு இல்லாம, அவர் வந்து தனித்தன்மையா இருந்தாப்புல. அந்த தனித்தன்மைக்கு அவரு முன்னாடியே சொல்லியிருந்தாப்புல, சாண்ட்ரா நடிக்கிறாங்க அப்படின்னு. அவர் சொன்ன கருத்து தான் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு மேல வந்து பறந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, அவர் சொன்னது கருத்தெல்லாம் உண்மை. சாண்ட்ரா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்கள எவிக்ட் பண்ணாலும் கூட வந்து நல்ல விதமா போயிருந்திருக்கும். ஒரு ஆரோக்கியமான வெளியேற்றமா இருந்திருக்கும். ஆனா, நீங்க அவங்கள ரெட் கார்டு குடுத்து, அவங்கள அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி வெளியில அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா, அனுப்பிச்சு வச்ச அவங்க வந்துட்டு மிகப்பெரிய ஆளா வளர்ந்து